ஒரே குடும்பத்துல இரண்டாவது விவாகரத்தான்னு சொல்லி சமூக வலைதளத்துல எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமணமாகி 29 வருஷம் ஆகிருச்சு. இப்ப ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. தமிழ் திரையுலகில சமீபத்துல இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ்குமார் தனது மனைவி சைந்தவியை பிரிவதா அறிவிச்சிருந்தாரு. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில தான் இசை புயல் ஏ.ஆர். ரகுமானின் மனைவி சாய்ரா பானு தனது கணவரை பிரிய போவதா அறிவிச்சிருக்காங்க. இதை பத்தி தான் எல்லாருமே ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. சரி, இவங்க இப்ப ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தனியார் செய்தி நிறுவனத்திற்கு ஒரு அறிக்கையில சாய்ரா பானு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, திருமணமாகி பல வருடங்கள் கழித்து தனது கணவர் ஏ.ஆர். ரகுமானை பிரிந்து செல்லும் கடினமான முடிவை எடுத்துள்ளதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தங்கள் திருமண வாழ்க்கையில் கடந்த சில காலமாகவே உணர்ச்சி பூர்வமான சில சவால்களை எதிர்கொண்ட நிலையில தான் இந்த முடிவை எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிகுந்த வலி மற்றும் வேதனையில தான் இந்த முடிவை எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏ.ஆர். ரகுமான் அவருடைய எக்ஸ் தளத்துல என்ன பதிவிட்டிருக்காருன்னா, தங்கள் திருமண வாழ்வு 30 வயது எட்டும் என்று நம்பியதாகவும், ஆனால் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முடிவாக தான் தெரிவதாக கூறியுள்ளார். கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதயங்களின் கனத்தால் நடுங்கிடக்கூடும் என்றும், இதய சிதைவுகள் மீண்டும் தங்கள் இடத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் அர்த்தத்தை தேடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த பலவீனமான அத்தியாயத்தை நாங்கள் கடந்து செல்லும் போது தனி உரிமைக்கு மதிப்பளித்ததற்காக தங்கள் நண்பர்களுக்கு நன்றி என்றும் கூறியுள்ளார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.